SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சர்வதேச நீதிமன்றத்தில் பல நகர்வுகள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்களை கண்காணிக்க களமிறங்கும் புலனாய்வு அமைப்புகள். கைது செய்யப்பட உள்ள நாமல். தமிழர் பகுதியில் நடந்த கொடூரம். ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல். இஸ்ரேல் தாக்குதலில் கொடூரம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். சர்வதேசத்தின் பிடியிலிருந்து தேசிய மக்கள் சக்தியினர் தப்பிக்க முடியாது. எனவே அவர்கள் அதனை உணர்ந்து சோன்று செயற்பட்டால் இலங்கைக்கு ஒரு சுபீட்சமான எதிர்காலம் உண்டு என்று பிரித்தானிய மூத்த சட்டத்தரணி ஆரோன் கானநாதன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வெளிவிகார அமைச்சர் விஜித கிரர் கூறுவது போல இனஅழிப்பு நடந்ததை நிரூபிப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும். அதற்கான முயற்சிகள் 2015-2016 நடந்தது. அது தோல்வியுற்றது. நாங்கள் அறிந்த வரலாறு. நீதிமன்றங்களில் இனப்படுகொலை என்று அறிவித்தது மிகவும் அரிது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1,62,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எதிர்வரும் 28ஆம் தேதி இந்த ஏல விற்பனை நடைபெற உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 87,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள 66 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளின் பாதுகாப்பை வழங்குவது குறித்து போலீஸ் தலைமையகத்தில் கவனம் மீண்டும் ஒருமுறை திரும்பியுள்ளது. புலனாய்வு அமைப்புகளின் உதவியுடன் இது தொடர்பில் சிறப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். அதன்படி கடந்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சி உறுப்பினர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஏ சூரிய மற்றும் பிற போலீஸ் மா அதிபர்கள் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்மொழிவுகள் குறித்து மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது. அதன்படி அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை மதிப்பீட்டை பெற புலனாய்வு அமைப்புகள் அனுப்பப்பட உள்ளதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இதன்போது மேற்கொள்ளப்படும் ஆய்வின் பின்னர் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பும் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான கெஹிலிய ரம்புக்வெல மற்றும் மஹிந்தானந்த அழுத்தகமகி ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நாமல், அடுத்த வாரம் நான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிரீஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பாக போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றார்கள். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் கல்வி வலயத்தில் ஆலையடி வேம்பி கல்வி சமூக ஒன்றுக்கு மாணவியை அழைத்துச் சென்ற ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலையடி வேம்பு திருநாவுக்கரசு வித்தியாலய ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதல் காரணமாக அவர்கள் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் வெள்ளிக்கிழமை மாலை அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கரைப்பற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஆசிரியரின் கீழ் பாடசாலையில் கல்வியற்கும் காப்போத்த சாதாரண மாணவர்களுக்கு சிலருக்கு நேற்று விசேட பயிற்சி செயலமர்வு ஒன்றும் தம்பட்டையில் நடைபெறுகின்றது. இந்நிலையில் அதிபரின் உத்தரவுக்கமைய நேற்று பிற்பகல் வேளையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற ஆசிரியர் நாளை பயிற்சி செயலமர்வுக்கு செல்வதற்கு அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலை முன்பாக ஒன்று கூடுமாறு கூறியுள்ளார்கள். இவ்வாறு சில மாணவர்களது வீட்டுக்கு சென்று தகவல்களை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டுக்கு சென்று தகவலை வழங்க முற்பட்ட நிலையில் அவ்வீட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டு தான் சென்ற மோட்டார் சைக்கிளை திரும்பி தடுத்துள்ளார்கள். இந்நிலையில் அவ்வீட்டிலிருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரை வாளால் தாக்கியுள்ளதாகவும் அதிபர் கூறினார்.
இதையடுத்து குறித்த ஆசிரியர் தனக்கு தகவலை வழங்கிய நிலையில் தானும் அவ்விடத்துக்கு சென்றதாகவும் அங்கு ஆசிரியர் மோட்டார் சைக்கிள் குறித்த நபர் உடைப்பதை அவதானித்ததாகவும் அதிபர் கூறினார். உடன் தான் ஆசிரியரை காப்பாற்றிக் கொண்டு செல்வதற்கு தனது மோட்டார் சைக்கிளையும் ஆசிரியை ஏற்றுவதற்கு முற்பட்ட போது தனது மோட்டார் சைக்கிளையும் உடைத்த நபர் வாளால் தன்னை தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பற்ற நிலையில் ஆசிரியர்களும் அதிபர்களும் கற்றல் நடவடிக்கைகளில் எவ்வாறு ஈடுபடுவது எனவும் அவர் கேள்வியும் எழுப்பியுள்ளார். உலகச் செய்திகள். காசாவில் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதலில் அந்நாட்டு மருத்துவரின் 9 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த மருத்துவரின் 10 குழந்தைகளில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு உயிர் பிழைத்த மகன் பலத்த காயமடைந்ததுடன் அவரது மருத்துவரும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய தாக்குதலின் போது மருத்துவர் பணியில் இருந்த நிலையில் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார்கள். மேலும் உயிரிழந்த குழந்தைகளில் மூத்த குழந்தையின் வயது 12 மட்டுமே என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நீதிமன்றத்தில் பல நகர்வுகள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்களை கண்காணிக்க களமிறங்கும் புலனாய்வு அமைப்புகள். கைது செய்யப்பட உள்ள நாமல். தமிழர் பகுதியில் நடந்த கொடூரம். ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல். இஸ்ரேல் தாக்குதலில் கொடூரம்.